பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் நிலங்களும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அளித்து அளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனர்ந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்பப் புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமலபோத சொரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் அவருடைய பவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சொரூப சுபாவமானேன் அவருடைய பதுமபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனபுத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி வந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு பத்து தத்துவம் சொல்லுவேனே பரந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் உறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரே பசியிலாரே மூந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கத்தனை வணங்கிச் சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. ஆத்மா ஆத்மா ஆத்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஒண்ணுமே புரியலைங்களே. நீங்க ஆத்மா ஆத்மான்னு சொல்றீங்க, உடல்னு சொல்றீங்க, சரீரம்னு சொல்றீங்க, அவஸ்தைன்னு சொல்றீங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம ஆளுங்களுக்கே புரியாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஏன் இந்த ஆத்மாவை உணர வேண்டும், ஆத்மா யார் என்று நானா என்று நாம் தேட வேண்டும் என்றால், நம்மளுடைய யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில கிடைக்கிற சுகம் நிலைக்கிறது இல்ல. துக்கம் வந்து போகுது. நம்ம விரும்பாமலும் துக்கம் வருது. துக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு நம்ம கேட்கிறோம். அதுக்குதான் நம்ம கடவுளை போய் கும்பிடுறோம், இறைவனை போய் வணங்கி ஒவ்வொரு கோயிலா போய் இறைவா எனக்கு துக்கம் இல்லாம இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பத்துல இருக்கவங்க நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கேட்கறதே என்ன துக்கம் இல்லாம இருக்கணும். சரி, இப்ப துக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு ஞான குருமார்களை கேட்கும் பொழுது அவர்கள் கொடுத்த வழிதான் இந்த கைவல்ய நவநீதம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீ உண்மையாலுமே முழுமையான அந்த துக்கத்துல இருந்து விடுபட வேண்டும் என்றால், அது உனக்கு நிஜமாலுமே தேவை என்றால் நான் சொல்வதை கேளப்பா அப்படின்னு சொல்லி, நீ நினைப்பது போல் நீ அல்ல, நீ உன்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாய், இந்த உலகத்தை பத்தி தவறாக புரிந்து கொண்டிருக்கின்றாய். உண்மையில் நீ அழிபவன் அல்ல, உன்னை யாராலும் அழிக்கப்பட முடியாது. நீ எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்த சொரூபமான அறிவு சொரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஆத்மஸ்வரூபம் என்று விளக்குகிறார்கள். நமக்கு இதை ஒண்ணும் புரியல. என்னடா ஆத்மஸ்வரூபம்னு சொல்றாங்களே, எதை ஆத்மா சொல்றாங்கன்னு அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாருக்கும் இருக்குது. சோ அதை தான் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நம்ம எடுப்போம். புரியுதா இல்லைங்களா? இப்ப உங்களையே நம்ம திரும்பி பார்த்தோம்னா, நான் யார் அப்படின்னு நம்ம எல்லாரும் கேள்வி கேட்டா நம்மள என்ன நினைப்போம்? உங்களுடைய பேர், அல்லது நீங்க என்ன படிச்சதோ, இல்ல நீங்க என்ன குலத்தில் பிறந்தீர்களோ, இல்ல ஆணோ பெண்ணோ. நான் என்றால் என்ன? நம்ம சரீரத்தை மட்டும், சரீரம் சார்ந்த உள்ளுக்குள்ள மனசைதான் நம்ம நானு நினைப்போம். ஆனா ஞானிகள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நீ ஆன்மா என்று சொல்கிறார்கள். நான் திரும்பி எனக்குள்ளே தேடி தேடி பார்க்கிறேன், என்னை தவிர வேற எதுவுமே எனக்குள் தெரியவில்லை. என்னை நீங்கள் எவ்வாறு ஆன்மா என்று சொல்கிறீர்கள் என்றால், அவர்கள் சொல்வதில் எந்த தவறும் கிடையாது, அது சத்தியம். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். சாஸ்திரம் சொல்லுதும் ஞான குருமார்கள் சொல்லதும் தவறு கிடையாது. நமக்குள்ள நம்ம தான் ஆத்மான்னு சொல்றாங்க. எனக்கு அது தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நானு, என் உடம்பு, என் மனசு, இதுதான் எனக்கு தெரியும். புரியுதா இல்லைங்களா? அப்ப நமக்குள்ள எத்தனை விஷயம் இருக்குன்னா, 2 விஷயம் இருக்குது. ஒண்ணு நமக்கு தெரிஞ்ச விஷயமான நான். புரியுதா இல்லைங்களா? உங்க பேர் என்னென்னலாம் நம்ம நினைச்சுக்கிறோமோ அந்த நான். இன்னொன்று நமக்குள்ளேயே இருக்கின்றது என்று சாஸ்திரமும் ஞானிகளும் சித்தர்களும் அனைவரும் சொல்லக்கூடிய அந்த ஆத்மா என்ற நான். அது நீதான், உனக்குள்ளதான் இருக்குது, நீதான் அது, நீ உன்னை தவறா புரிஞ்சிருக்கன்னு சொல்றாங்க. இப்ப நமக்கு என்னன்னா 2 விஷயம் நமக்குள்ள இருக்குது. புரியுதா இல்லைங்களா? ஒண்ணு ரெகுலரா என்னை பத்தி எனக்கு தெரியுது, இன்னொன்னு என்னை பத்தி தெரியாத ஒரு நான் இருக்கு. அந்த நானை நீ கண்டுபிடித்து விட்டால், அந்த நானை நீ உணர்ந்து விட்டால் உனக்கு துக்கமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நாம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இப்ப இந்த பாட்டுல சொல்ற மாதிரி பல ஜென்மங்கள் கடல்ல வரக்கூடிய அலைகள் போல எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். பிறவிகள் எடுப்பதினாலேயே இந்த உடல் வருகிறது. உடல் வருவதனாலேயே நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ வேண்டும் என்று இருக்குது. காலம் வாழ வேண்டும் இருக்கும் போதே அங்க போகங்கன்னா என்னது? ஏதோ ஒரு அனுபவங்கள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அந்த அனுபவங்கள் சுக துக்கங்களிலே இருக்கின்றன.
அப்ப பிறவி இல்லாத ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய இலக்கு. ஏனென்றால் துக்கத்தில் என்னால் இருக்க முடியவில்லை. துக்கத்துக்கு காரணம் இந்த உடல் தொடர்ந்து பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கின்றது. அதனால் எனக்கு பிறவி வேண்டாம், எனக்கு துக்கம் வேண்டாம். அப்படி என்று கேட்கும் பொழுதுதான் நீ யார் என்று நீ உன்னை உணர்ந்து கொண்டால் உனக்கு பிறவி என்பது தொடராது. என்ன சொல்றாரு தாண்டவராய சுவாமிகள்? உன்னை நீ அறிந்து கொண்டால் உனக்கு ஒரு கேடில்லை. தன்னை உணராதவர் யாரும் தரணியில் உள்ளனரா அப்படின்னு சீடன் கேட்கிறான். குரு என்ன சொல்றாருன்னா, நீ யாருன்னு உன்னை நீ உணர்ந்துக்கிட்டேன்னா உனக்கு எந்த ஒரு கேடும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உடனே சீடன் கேட்கிறான், யாராவது அவங்கள அறியாம இருப்பாங்களா இந்த உலகத்துல? தன்னை அறியாதவர் யாராவது இந்த உலகத்துல இருப்பாங்க? ஏங்க என்னை பத்தி எனக்கு தெரியாதாங்க, நீங்க திருப்பி என்ன உணர்ந்துகிட்டேன்னா உன்னை நீ உணர்ந்தேன்னா நீ விடுபட்டுடுவன்றீங்க, என்ன எனக்கு தெரியுதே அப்படிங்கிறான். அப்ப அவரு எதை சொல்கிறார், இவன் எதை நினைக்கின்றான், இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுதான் இங்க பிரச்சனையே நமக்கு. புரியுதா இல்லைங்களா? இரண்டுக்கும் உள்ள வேறுபாடுகள் நாம இல்லாமல் பண்ணுவதுதான் நம்ம இந்த கைவல்ய நவன் இதை படிக்கிறதும் இந்த சாதனைகளை இதை படித்து உள்வாங்குவதற்கான நோக்கமே. இப்ப நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோமோ அந்த நிலையில இருந்து நம்ம புத்தியை கொஞ்சம் முயற்சி பண்ணி இதை புரிஞ்சுக்க உங்களுக்கு ஒரு எடுத்து சொல்ற ஒரு உதாரணத்தின் மூலியமாக உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களால மைண்ட இந்த எக்ஸாம்பிள் மூலியமா கனெக்ட் பண்ணி அதுல எப்படி புரிஞ்சுக்கிறது. இப்ப சூரியன் இருக்கின்றது. சூரியனுடைய ஒளி எல்லா இடத்திலும் பரவி இருக்கின்றது. சூரியனுடைய ஒளி இல்லாத இடமே கிடையாது. ஒரு சோலார் மூலியமாக, அதாவது வெப்ப சக்தியின் மூலியமா இயங்கக்கூடிய ஒரு லேம்ப் போஸ்ட் ஒண்ணு இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு சோலார் லைட் இருக்குல்ல, அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை வாங்கி அந்த வெப்ப ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது. ஹீட் எனர்ஜியா லைட் எனர்ஜி, லைட் பிளஸ் ஹீட் மொத்த எனர்ஜியும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி லேம்பா எரியக்கூடிய ஒரு லேம்ப் போஸ்ட். இது ரெண்டு இருக்குது. இப்ப நாம் யார் அப்படின்னா, நாம அனைவருமே ஜீவன்கள். மனம், புத்தி, உடலை உடையவர்கள் ஜீவன்கள். நாமெல்லாம் என்னது? ஜீவன். இந்த ஜீவனாகிய நமக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ரெண்டு விஷயம், ஜீவன் பிளஸ் ஆத்மா ரெண்டு இருக்குது. இது ரெண்டு சேர்ந்ததுதான் ஜீவாத்மான்றோம். இப்ப ஜீவன் எது, ஆத்மா எது அப்படிங்கறத நம்ம பிரிச்சு நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம், இந்த உங்களுக்கு உதாரணமாக சொல்லப்பட்ட இந்த ஒரு சோலார் லேம்ப் போஸ்ட்னே வச்சுக்குவோம். இந்த சோலார் லேம்ப் போஸ்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு யோசிச்சோம்னா, சூரியனிடமிருந்து பெறுகின்ற அந்த வெப்ப சக்தியை அந்த சோலார் செல்ஸ் இருக்கும், அந்த பிளேட் இருக்கும். நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க சோலாரோடைய அமைப்பு. அந்த பிளேட் ஆனது அந்த ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து ஒரு ஹீட்டை அதை ரீப்ரொடியூஸ் பண்ணி அதுல இருந்து எலக்ட்ரான் நியூட்ரான் ஒரு சார்ஜை கிரியேட் பண்ணி அந்த சார்ஜ் டிரான்ஸ்மிட் ஆகுறது மூலியமா ஒரு யூனிட் வழியாக அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறி ஒரு லைட் எரியும். புரியுதா இல்லைங்களா? இப்ப இந்த லேம்ப் போஸ்ட நம்மன்னு நீங்க நினைச்சுக்கோங்க. நம்ம ஒரு பிராக்டிகலா புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தான் இந்த லேம்ப் போஸ்ட் நினைச்சுக்கோங்க. இப்ப லேம்ப் போஸ்ட்ல அந்த ஹீட் எனர்ஜி படும் பொழுது அந்த சோலார் செல் இருக்குல்ல, அந்த லேம்ப் போஸ்ட்ல அதுல ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. அந்த எனர்ஜி தான் கன்வெர்ட் ஆகி லேம்பா என்ன ஆகுது? எரியுது. இப்ப நம்ம உடம்ப நம்ம எடுத்துக்கோமே, நமக்குள்ள ஒரு உயிர் இருக்கிறது. நாம இயங்குறோம், நாம சாப்பிடுறோம், காலையில இருந்து இரவு வரைக்கும் அனைத்து வேலைகளும் செய்கிறோம். நீங்க ஒரு லேம்ப் போஸ்டா நீங்க உங்களை கன்சிடர் பண்ணி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூரியனுடைய ஒளி பட்ட உடனே இந்த சோலார் செல்ஸ்ல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது இல்ல, அதுதான் நம்ம. இப்ப நீங்க உங்களுக்கு எல்லாம் நாமன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த சோலார் செல்லுல அந்த ஹீட் எனர்ஜி பட்ட உடனே இதுல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? சோலார் பிளேட்ல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜி சன்ரைசஸ் பட்ட உடனே சோலார் செல்ல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகும். அந்த எனர்ஜி தான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது. அப்ப அது பட்ட உடனே இந்த சோலார் பிளேட் தனக்குரிய தன்மையில ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் நம்ம யாரு? இப்ப நம்ம உடம்புன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம இந்த லேம்ப் போஸ்ட்ல என்னென்ன இருக்கும்? லைட் இருக்கும், ஒயர் இருக்கும், போல் இருக்கும், மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கும். அது போல நமக்கு என்ன இருக்குது? உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, புத்தி இருக்குது. இதனால பல செயல்கள் செய்யறோம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் இது எல்லாமே நீங்க ஒரு லைட் எரியறதுக்கு கணக்கா வச்சுங்க. இப்ப நான் இதுல உங்களுக்கு என்ன ஒரு தாற்பயத்தை புரிய வைக்க முயற்சி பண்றேன்னா, நமக்குள்ளதான் ஆன்மா இருக்கிறது.
அந்த ஆன்மாவினால் தான் நாம் இருக்கின்றோம், அதுதான் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது என்ற தத்துவத்தை தான் உங்களுக்கு இந்த உதாரணத்தின் மூலியமாக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முயற்சி பண்றேன். அதனால அதுக்கு மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். இப்ப இந்த லேம்ப் போஸ்ட் ஆனது எந்த அளவுக்கு ஹீட் எனர்ஜி இதுல படுதோ அந்த அளவுக்கு இது என்ன பண்ணும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். கரெக்டா இல்லைங்களா? இந்த சூரியனுடைய வெளிச்சம் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும். அது பகலா இருந்தாலும் இரவா இருந்தாலும் அதனுடைய சூரியன் என்னைக்காவது மறையுமா? சூரியனுடைய வெளிச்சம் என்னைக்காவது இல்லாம போகுமா? அப்ப கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் சூரியனானது வெப்பத்தை தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க போறது கிடையாது. புரியுதா இல்லைங்களா? ஆனால் இந்த சோலார் பிளேட் நான் சொல்றேன்ல, இந்த பிளேட்ல இதுல ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இதுல என்ன பண்ண முடியும், அந்த சோலாரோட எனர்ஜி இருக்கும். அந்த ஹீட் எனர்ஜி அது உள் வாங்கி அந்த பேட்டரி ட்ரைன் ஆகிற வரைக்கும் இருக்கும். பேட்டரி ட்ரைன் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதுக்கு எனர்ஜி எங்க இருந்து வரணும்? ஹீட் திருப்பி சோலார் சூரியனிட்ட இருந்து அந்த எனர்ஜி வாங்கினா மட்டும்தான் திருப்பி அது என்னது பேட்டரி ரீசார்ஜ் ஆகும். இப்ப சப்போஸ் சூரியன் எடுத்து ஹீட்டே வரலன்னு வச்சுங்க, ஹீட் வந்துருச்சு, ஒரு குறிப்பிட்ட ஒரு நாளைக்கு ஹீட் வருது, அந்த ஹீட்டுக்கு மட்டும் அந்த சோலார் செல்ஸ் உள்வாங்குது, அதை டிரான்ஸ்மிட் பண்ணுது. அடுத்து சூரியனோட வெளிச்சம் இல்லாட்டினா இந்த சோலார் செல் என்ன ஆயிடும், அது இருக்கிற வரைக்கும் அந்த ஹீட் எவ்வளவு தூரம் இருக்குதோ அது வரைக்கும் டிரான்ஸ்மிட் பண்ணா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், தானா அதனோட இயக்கம் நின்று போகுமா போகாதா? இப்ப இந்த சோலார் செல்லுல அந்த ஹீட் எனர்ஜி பட்ட உடனே அதுக்கு இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கன்வெர்ட் பண்ணும்போது தான் என்ற ஒரு உணர்வு அதுக்கு வருது. நல்லா புரிஞ்சுங்க, நமக்கு நான் என்ற ஒரு உணர்வு வருது பாத்தீங்களா? இந்த நான் என்ற உணர்வு நான் இருக்கிறேன்னு கேட்டீங்கன்னா நான் இருக்கிறேன்னு சொல்ற மாதிரி இந்த வெப்ப சக்தி சூரியனோட வெப்பம் இந்த சோலார் செல்ல படும் பொழுது அந்த சோலார் எனர்ஜி தனக்கு ஒரு புதிதாக என்ன ஒரு உணர்வு வருது, அதுக்கு நான் தான் இந்த லேம்ப் போஸ்ட், நான் தான் இந்த லேம்ப் போஸ்ட்ல இருக்க லைட்டை என்ன பண்றேன், இயக்குறேன், என்னாலதான் இது இயங்குது, எனக்கு எவ்வளவு தூரம் சக்தி இருக்குதோ அவ்வளவு தூரம் இது என்ன பண்ணுது, லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குதுன்னு அதுக்கு ஒரு தனியா நான் ஒரு உணர்வு அது எப்படி இருக்கும் அப்படி நினைச்சுக்குங்க. ஆனா அந்த நான் உணர்வு எல்லா காலத்திலும் இருக்குமா? ஏன் இருக்காது? ஏன் எல்லா காலமும் அந்த சோலார் செல்லுல நான் என்ற உணர்வு இருக்காது? எந்த அளவுக்கு சூரியனோட வெப்பம் தொடர்ந்து விழுக விழுக அந்த சோலார் செல் தொடர்ந்து அது ஹீட் எனர்ஜியை கம்யூனிகேட் பண்ணும். கரெக்டா இல்லைங்களா? சோலாரோட அது சூரியனோட வெப்பம் படலைன்னா அதுல எவ்வளவு தூரம் எனர்ஜி இருக்கோ அவ்வளவு தூரம் தானே என்ன பண்ணும். இப்ப நம்ம என்ன பண்றோம், நமக்கு இந்த காலம் ஒரு 60 வயசு, ஒரு 80 வயசு, ஒரு 30 வயசு வாழ்றோம்னு நினைச்சுங்களேன். இந்த சோலார் செல்லுல எவ்வளவு தூரம் எனர்ஜி இருக்குதோ அவ்வளவு தூரம் நம்ம என்ன பண்றோம், வாழ்றோம். இந்த சோலார் செல்லுக்கு நானுன்னு ஒரு தனி உணர்வு இருந்தா எப்படி இருக்குமோ அது போல நம்ம உடம்ப நம்ம என்ன பண்றோம், நானுன்னு நம்ம நினைக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? உண்மையிலே இந்த சோலார் செல்லுக்கான சக்தி எது கொடுக்குது? சூரியன் கொடுக்குதா இல்லையா? சூரியன் இல்லாட்டினா இந்த சோலார் லேம்ப்னு ஒண்ணு இருக்க முடியுமா? அது இயங்க முடியுமா? ஆனா இந்த சோலார் லேம்ப் ஆனது அதுல ஹீட் அந்த வெப்பம் பட்ட உடனே தனக்கு ஒரு உணர்வு ஏற்படும் பொழுது நான் தான் இதை இயக்குறேன்னு அது நினைக்குது. அது இருக்கிற காலம் வரைக்கும் இயங்கிட்டு இருக்குது. புரியுதா இல்லைங்களா? ஆனா அதுக்கு தெரியல, எனக்கு நான் என்ற இந்த உணர்வு வர்றதுக்கே எனக்கு வெளியே எங்கேயோ இருந்து என்ன பண்ணுது, வெப்பம் ஆற்றலானது சூரியனிடம் வருகிறது. அந்த சூரியனுடைய வெப்ப ஆற்றல் தான் இதுல ஒரு ப்ரொடியூஸ் ஆகிற வெப்ப ஆற்றலை நானும் அது நினைச்சுக்குது. மொத்தத்துல வெப்பாற்றல் ஒரே ஒரு வெப்பாற்றல் தான். ஹீட் எனர்ஜி என்னது, ஒரே எனர்ஜி தான். சூரியன்ல இருந்து வர எனர்ஜி தான் இந்த சோலார் செல்லுல ரீப்ரொடியூஸ் ஆகுது. புரியுதா இல்லைங்களா? ஆனா அதுல பட்டு அது ப்ரொடியூஸ் ஆகும் போது இதுக்கு தனியா இதுக்கு தானுன்னு ஒரு உணர்வு வந்தால் அது தன்னை சூரியனை பத்தி தெரியல, எதுவுமே தெரியலங்கும் போது அது என்ன நினைக்கும், இந்த லேம்ப் போஸ்ட தான் நானும் நினைக்கும். இதுக்கு இருக்கக்கூடிய லிமிட் என்னது, அந்த லேம்ப் போஸ்ட் தான். இந்த லேம்ப் போஸ்ட என்னெல்லாம் பண்ண முடியுமா நினைக்குது. அதுக்கு சூரியனை பத்தியும் தெரியல, சூரியன்ல இருந்து வரக்கூடிய வெப்பத்தினாலதான் நம்ம இயங்குறோம்னு அதுக்கு தெரியல. புரியுதா இல்லைங்களா? அப்ப அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது, நான் ஒரு லேம்ப் போஸ்ட், நான் உயிரோட இருக்கிறேன், எனக்கு சக்தி இருக்குது, எவ்வளவு தூரம் இருக்கிறோன்னா அது வரைக்கும் என்ன பண்றேன், இயங்கிக்கிட்டே இருக்கிறேன். புரியுதா இல்லைங்களா?
அதுக்கு தெரியாது நம்ம ஏன் இத்தனை வயசு வாழ்றோம், இத்தனை வயசு கழிச்சு இறக்குறோம், நாம இறந்ததுக்கு பிறகு நம்ம உயிர் இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி பல கேள்வி நமக்கு எல்லாம் வரும்ல. அதே போல லேம்ப் போஸ்டுக்கு எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு என்ன கிடையாது, பதில் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? இப்ப இதே போலதான் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த உடம்ப நானும் நம்ம நினைச்சுக்கிறோம், இந்த உடம்பு சார்ந்து மனசு புத்தி எல்லாம் நம்ம நினைச்சுக்கிறோம். எனக்கு ஏதோ ஆகிவிடுமோ அப்படின்னு நம்ம பயப்படுறோம். ஆனா நம்ம இயக்குவதே, நாம் இயங்குவதற்கு காரணமே என்னது அப்படின்னு பார்த்தோம் என்றால், அப்படியே நீங்க உங்களை லேம்ப் போஸ்டா நினைச்சுக்குங்க. நீங்க லேம்ப் போஸ்டா இருந்தீங்கன்னா, சோலார் லேம்ப் போஸ்டா இருந்தீங்கன்னா, நீங்க இயங்குறதுக்கு எது காரணம்? சூரியன். அது இல்லாட்டினா நானே இல்லை. அது இருக்கிறனாலதான் நானும் இருக்குதேன். சரி, இப்ப சூரியனுடைய வெளிச்சம் இல்லாட்டினா இந்த லேம்ப் போஸ்டுக்கு என்ன மீனிங்? இதனுடைய பர்பஸ் என்ன? இது வெறும் ஜடம். சூரியனோட வெப்பம் இல்லாட்டினா இந்த லேம்ப் போஸ்ட்னால ஏதாவது செய்ய முடியுமா? இத படைச்சோ, இதை உருவாக்கியோ, அதை தயாரிச்சோ வச்சிருந்தாலும் இந்த லேம்ப் போஸ்ட் எதுக்காவது பயனாகுமான்னு கேக்குறேன். அப்ப இந்த லேம்ப் போஸ்ட்னு ஒரு இயக்கம் இயங்குவதற்கு சூரியனோட வெப்பம் தான் மூலமா இருக்குது. அதோட சோர்ஸ் இல்லாட்டினா இதோட யூஸே கிடையாது. புரியுதா இல்லைங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்க முடியுதா? அப்ப இந்த மொத்த லேம்போட இயக்கத்துக்கும் காரணம் எதுவா இருக்கு? சூரியனோட வெப்பம். சரி, இந்த சூரியனோட வெப்பம் என்னைக்காவது அது தடைபட்டு இருக்குதா? என்னைக்காவது அது இல்லாம போயிருக்கா? பகல் இரவு மாறி மாறி வந்தாலும் வெப்பம் என்னைக்காவது இல்லாம போயிருக்கா? ஹீட் இல்லாம போயிருக்கான்னு பார்த்தா கிடையாது. சில நேரத்துல லேம்ப் போஸ்டால அக்சஸ் பண்ண முடியல ஹீட் எனர்ஜிய. ஆனா சூரியன் தொடர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு தொடர்ந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்குது. ஆனா லேம்ப் போஸ்டால என்ன பண்ண முடியல? அக்சஸ் பண்ண முடியல. ஆனா லேம்ப் போஸ்டால அக்சஸ் பண்ண முடியலங்கிறதுக்கோசரம் சூரியனுடைய ஒளி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இப்ப நம்ம இறந்துட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன். நம்ம இறந்துட்டோம், எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கோம் நமக்கு தெரியல. புரியுதா இல்லைங்களா? அதே மாதிரி லேம்ப் போஸ்ட் இப்ப ஒரு டார்க்னஸ் ஆயிடுச்சு, அதனால சூரிய வெப்பத்தை எடுக்க முடியல. அதுல இருக்கிற எனர்ஜி வச்சு இருக்குது. அதுக்கு என்ன நடக்குது ஏதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம இருப்போமா இல்லாமான்னு அந்த லேம்ப் போஸ்ட் நடந்தாலும், ஆனா ஒரு சூரிய சக்தி ஒண்ணு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கா இல்லையா? ஒரு ஹீட் எனர்ஜி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கா இல்லையா? புரியுதா இல்லைங்களா? அந்த தொடர்ந்து காலத்தினால, அது கடந்த காலமா இருக்கட்டும், நிகழ்காலமா இருக்கட்டும், எதிர்காலமா இருக்கட்டும், எல்லா காலத்திலும் அந்த ஹீட் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கு. சூரியனோட வெப்பம் இருந்துகிட்டே இருக்கு. அந்த சூரியனோட வெப்பம் தான் காரணம் எதற்கு இந்த லைட் லேம்ப் போஸ்ட் ஒர்க் ஆகுறதுக்கு. அது இல்லாட்டினா இது கிடையாது. ஆனா இந்த லேம்ப் போஸ்ட் என்ன நினைச்சுக்குது? நான் தான் ஓனர், நான் தான் நான். அதுக்கு சூரியனோட வெப்பத்தை பத்தியும் தெரியல, அதனாலதான் நம்ம இயங்குறோம்னு தெரியல. புரியுதா இல்லைங்களா? அது இல்லாம இது இல்லவும் இல்லை. எல்லா நேரத்திலும் அதோட சக்தியினால மட்டும்தான் இது இயங்குது. அது இல்லாம இது இயங்கவே முடியாது. அது இல்லாட்டினா இது ஒரு வேஸ்ட் மெட்டீரியல். நம்ம என்ன பண்ணுவோம்? எதுக்கும் யூஸ் இல்லாத மெட்டீரியல். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நம்ம ஒரு லேம்ப் போஸ்டா உங்களை நினைச்சீங்கன்னா, நீங்க இப்ப இயங்குவதற்கு எது காரணம்? இப்ப நீங்க எல்லாம் இருக்கீங்க, இப்ப நீங்க லேம்ப் போஸ்ட் அந்த உதாரணத்தை வச்சு இப்ப நானும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, நானும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க நானும் நினைக்கிறதுக்கு எது ஆதாரம், எது பேஸ்? எப்படி ஆத்மான்னு சொல்றோம் நம்ம? இப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சூரிய ஒளி எக்காலத்திலும் இருக்குது, ஹீட் எனர்ஜி இருக்குது, பிரகாசமா இருந்துகிட்டே இருக்கு. அது மறைய போறதே இல்லை. அது அப்படியே நேர ஒரு எக்ஸாம்பிள் இங்க கொண்டு வந்து ஆத்மாவுக்கு வச்சோம்னா, ஆத்மாவுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சச்சிதானந்த ஸ்வரூபம். என்னது? சச்சிதானந்தம். இருப்பாகவும் அறிவு சொரூபமாகவும் ஆனந்த சொரூபமாகவும் எது இருக்கின்றதோ அதற்கு பேர் ஆத்மா. அதுதான் ஆத்மாவுடைய தன்மைகள். இருப்புனா என்னதுன்னா, பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர், எந்த காலத்திலும் தவிர்க்க முடியாதது, இல்லைன்னு நம்மளால நெக்லெக்ட் பண்ண முடியாதது. லேம்ப் போஸ்ட் சூரியன் இல்லைன்னு நெக்லெக்ட் பண்ண முடியுமா? இது இருக்கிறதுக்கே காரணம் அதுதான். இது இல்லாட்டினாலும் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது? ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்ப இது இல்லாம போலாம். நான்ற உணர்வு, இப்ப சரீரத்துல இருக்கிறல்ல, நான்ற இந்த உணர்வு இல்லாம போலாம். ஆனா அது இல்லாம போச்சுன்னு நம்மளால என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது.
எப்படின்னா நீங்க இந்த லேம்ப் போஸ்டும் சன்னுக்கும் இந்த எக்ஸாம்பிள நீங்க சூட் பண்ணி அதை நீங்க என்ன பண்ண மேட்ச் பண்ணி பார்க்கணும். சோ இப்ப எல்லா காலத்திலும் இருக்குது, ஆத்மாங்கிறது எல்லா காலத்திலும் இருக்கிறது. அது அறிவு சொரூபமாக இருக்கிறது, அது ஆனந்த சுகஸ்வரூபமாக இருக்கிறது. இதுதான் அதனுடைய தன்மை. எப்படி சூரியனோட வெப்பம் பிரகாசமாக இருக்கிறது, வெப்பம்ங்கிற அந்த ஒரு ஹீட் எனர்ஜி இருக்குது, இல்லைன்னு நம்மளால மறுக்க முடியாது சூரியனை. எப்படி அதனுடைய தன்மையை நம்ம இப்ப சொல்றோம்ல, அது பிரகாசமா இருக்குது, வெப்பமா இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கறத சொல்வது போல இந்த ஆத்மாங்கிறது இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது எப்படி இருக்குன்னா அறிவு சொரூபமாக இருக்கிறது. அதனுடைய தன்மை என்னன்னா சுகஸ்வரூபமா ஆனந்த சொரூபமாக இருக்குது. இதுதான் அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய டெஃபினிஷன், அதனுடைய தன்மை. இது இருக்குதா இல்லையா எனக்குள்ள அறிகிறதுங்கிறது ரெண்டாவது வச்சுக்குங்க. இப்ப நமக்கு அதை பத்தி முழுசா தெரியாதனால அது என்னன்னு ஸ்டடி பண்றோம். இப்ப ஃபர்ஸ்ட் இப்ப எப்படி சூரியனோட வெப்பம் இப்படிதான் இருக்குதுன்னு இந்த லேம்ப் போஸ்ட் ஸ்டடி பண்ணா என்ன தெரியுமோ, அது போல நம்ம என்ன பண்றோம், ஆத்மானா என்னன்னா அறிவு சொரூபம், சுகஸ்வரூபம், இருப்பு, எக்காலத்திலும் அதை இல்லைன்னு சொல்ல முடியாத ஏதோ ஒன்று. புரியுதா இல்லைங்களா? இருப்பாக இருக்கின்ற ஒரு உணர்வு, கான்சியஸ்னஸ், பியூர் கான்சியஸ்னஸ் நம்ம அதை சொல்றோம். புரியுதுங்களா? அப்படி ஒன்று இருக்கிறது நமக்குள்ள. அது இருக்கிறதுனாலதான் நீங்க இருக்கிறீங்க. சூரியனுடைய வெப்பம் இருக்கனாலதான் லேம்ப் போஸ்டே ஒர்க் பண்ண முடியும். லேம்ப் போஸ்ட் நான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறதுக்கு காரணமே என்னது? இப்ப நீங்க இருக்கிறீங்களான்னு கேட்டா நீங்க இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்க. இப்ப உங்களுக்குள்ள ஆன்மா இருக்கா இல்லையா? எப்படி இருக்குன்றீங்க? லேம்ப் போஸ்ட் ஒர்க் ஆகுதுன்னா அது தன்னை இருக்குதுன்னு நினைக்குதுன்னா அங்க வெப்பமான அந்த சூரியனோட இது இருக்கிறதுனாலதான் இது இருக்குதுன்னு சொல்ல முடியுது. அது இருக்கிறதுனாலதான் லேம்ப் போஸ்ட் நான் இருக்கிறேன்னு அது நினைக்கவே முடியும். புரியுதா இல்லைங்களா? அதுதான் எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணும். இப்ப நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்களுக்குள்ள ஆன்மா இருக்கா இல்லையா? ஆன்மா இல்லாம நீங்க இயங்க முடியுமா? முதல் விஷயம். புரியுதா இல்லைங்களா? நான் எனக்கு உங்களை ஆன்மாவை பத்தி எனக்கு தெரியலீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு அது புரியலைங்க, நான் தத்தியாவே இருந்தாலுமே நான் எனக்கு புரியலன்னு சொன்னா கூட எனக்குள்ள அது இல்லைன்னு நீங்க என்ன பண்ண முடியாது, ஒதுக்க முடியாது. எனக்கு வெளியே எங்கேயோ இருக்குன்னு நீங்க இது பண்ண முடியாது. எப்படின்னு நினைக்கும் போதுதான் நீங்க இந்த எக்ஸாம்பிளை திருப்பி கொண்டு ஃபிட் பண்ணி பார்க்கணும். வெறும் லேம்ப் போஸ்ட் வெளிச்சமே இல்லாம இருந்தா அது என்ன பண்ணும்? சூரியனுடைய ஒளி கதிர் ஒரு வாட்டி கூட படலைங்க இந்த லேம்ப் போஸ்ட்ல. அப்ப அது என்ன பண்ணும்? அதுக்கு ஒரு மீனிங்கே கிடையாது. அது ஒரு ஜட பொருள். அதனால எந்த ஒரு லைட்டும் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. எந்த ஒரு செயலும் செயலற்ற ஒரு ஜடம். அப்ப இந்த ஜடத்தை இயக்குவது எது? வாட்டி சூரியனோட வெளிச்சம் பட்டு சோலார் செல் ரீசார்ஜ் ஆகி அதனால பங்கன் ஆக ஆரம்பிச்சு அது கண்டினியூஸா என்ன ஆயிட்டு இருக்கு, சைக்கிளா மாறி மாறி இதாகிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் வாட்டி படவே இல்லைன்னா இது ஜடம் தானே. அப்ப ஃபர்ஸ்ட் வாட்டி அது அதோட கான்சியஸ்னஸோட அந்த சூரியனோட வெப்பம்னாலதானே இந்த சோலார் லைட் என்ன பண்ணுது, வேலை பண்ண முடியும். இல்லாட்டினா இல்ல. அதே போலதான் நம்ம இருக்கிறோம்னாலே நமக்குள்ள ஆன்மான்றது ஒண்ணு இல்லாம நம்ம இருப்போமா? இருக்க முடியுமா? இப்ப எனக்கு தெரியலைங்க, என்னால புரிஞ்சுக்க முடியலைங்கன்னு சொன்னா கூட அதை ஏத்துக்கலாம். புரியுதா இல்லைங்களா? இப்ப லேம்ப் போஸ்ட் சொல்லுது, ஓ எனக்கு உயிர் கொடுக்கறது இல்ல எனக்கு ஹீட் கொடுக்கறதே சூரியன் ஒண்ணு இருக்குதா அப்படின்னு கேக்குற மாதிரி, இப்ப நீங்க கேக்குற மாதிரி இருக்குதா அப்படின்னா அதுக்கு தெரியாம போலாம். ஆனா அப்படி தெரியாம அப்படி கேள்வி கேட்கறதுக்கே சொல்ல வைக்கிறது எது? அது லேம்ப் போஸ்ட் உயிரோட இருக்கிறதுக்கே காரணம் என்னது? அது இல்லாட்டின்னு அது கேட்கவே முடியாது. இப்ப நீங்க எனக்கு ஆன்மா பத்தி எனக்கு தெரியல, நான் யாருன்னு தெரியல, நான் ஏன் வாழ்றேன்னு தெரியல, நான் எங்க போறேன்னு தெரியல, என்ன நீங்க கேள்வி கேட்டு என்ன புலம்புனாலும் இல்ல எப்படி சொன்னாலும் நீங்க இருக்கிறீங்கனாலே அது காரணம் என்னது? அது இல்லாம நீங்க இருக்க முடியாது. புரியுதா இல்லைங்களா? அப்ப தெரிஞ்சாலும் தெரியலனாலும் எனக்கு புரிஞ்சாலும் புரியலனாலும் நான் இருக்கிறனாலே ஆன்மா இருக்குது, அதனாலதான் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அத உங்களுக்குள்ள
இந்த லேம்ப் போஸ்ட் வந்து கடைசியா அது வந்து புரிஞ்சுக்குது, நான் ஒருத்தன் இருக்கிறேன்னா சூரியனுடைய வெப்பம் இல்லாம நான் கிடையாது. ரெண்டாவது, அந்த சோலார் செல்லுல அந்த லேம்ப் போஸ்ட்ல அந்த உற்பத்தி ஆகுறது என்னன்னா அதே ஹீட் எனர்ஜி தான். இப்ப நீங்க வெப்பம் பட்டு அந்த சோலார் செல்ல ஒரு வெப்ப எனர்ஜி உருவாகுது, அந்த வெப்ப எனர்ஜி தான் அதுக்கப்புறம் என்ன ஆகுது, மின்னாற்றலா கன்வெர்ட் ஆகுது. இப்ப நீங்க வெயில்ல போனீங்கன்னு வச்சுங்க, உங்க மேல வெப்பம் வரும். அதே நீங்க ஒரு கையில ஒரு எவர் சில்வர் தட்டு எடுத்துட்டு போயிங்க, நீங்களும் நில்லுங்க, எவர் சில்வர் தட்டு நிக்கட்டும், உங்க மேல படுற வெப்பம் எப்படி இருக்கும், எவர் சில்வர் தட்டு மேல படுற வெப்பம் எப்படி இருக்கும்? நம்மளை விட அதை தொட்டா என்ன ஆகும், சூடு ஜாஸ்தியா இருக்கும். சூரியனோட வெப்பம் ஒண்ணுதானே, ஆனா அதுல பட்டா என்னது, சூடாகுதா இல்லையா? அப்ப அதுல ஒரு தனியான ஒரு வெப்பம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? கரெக்டா இல்லையா? அது போலதான் மனித ஜீவனாகிய நமக்கு நமக்குள்ள வந்து இந்த ஆன்மா வரும் பொழுதே நம்மை அறியாமல் நான் என்ற ஒரு உணர்வு நமக்கு உற்பத்தி ஆகுது. நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த சரீரம் லேம்ப் போஸ்டோட வெப்ப ஆற்றல் அது படும் பொழுது லேம்ப் போஸ்ட்ல இருக்க சோலார் செல்ல ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுற மாதிரி இந்த ஆன்மா, இந்த சரீரம் ஜடம்னா என்னது, மாயாவால உருவாக்கப்படுற இந்த எதோட சேர்ந்து அங்க என்ன ஆகுது, புதுசா ஒரு உணர்வு உற்பத்தி ஆகுது. அந்த உணர்வுக்கு பேர் தான் அகங்காரம், நான் என்ற ஒரு உணர்வு சொல்றோம். லேம்ப் போஸ்ட், நான் லேம்ப் போஸ்ட் நினைக்கிறதுக்கு காரணமே வெப்ப எனர்ஜி. அது பட்ட உடனே தான் தனக்கு நானுன்னு ஒரு உணர்வு வருது, நான் இந்த மாதிரி லைட்டு கொடுக்குறேன், நான் இந்த மாதிரி லேம்ப் போஸ்டா இருக்கிறேன்னு அதுக்கு தெரியுது. அது வரலைன்னா தெரியாது. அது பட்ட உடனே தான் இதுக்குள்ள லேம்ப்னு உணர்றது போல இந்த ஆன்மா வந்து இந்த சரீரத்தோட சேரும் பொழுது, புரியுதா இல்லைங்களா, அது ஸ்தூலமா இருக்கட்டும் சூட்சமா இருக்கட்டும் காரண சரீரம், இந்த மாயையோட சேரும் பொழுது, சரீரத்தோட இதாகும் போது அங்க ஒரு உணர்வு வருமா வராதா? அந்த உணர்வு தான் நீங்க உங்களை நானும் நினைச்சிட்டு இருக்க உணர்வு. புரியுதா இல்லைங்களா? நானும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அந்த உணர்வு தான் ஆன்மாவும் சரீரமும் சேரும் பொழுது உருவாகக்கூடிய நான் என்ற இந்த அகங்கார உணர்வு. இப்ப நீங்க நானும் நினைக்கிற உணர்வு இட்ஸ் அ பர்மனன்ட் ஆர் டெம்பரவரி. லேம்ப் போஸ்ட் எவ்வளவு தூரம் அதுல எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அதை தன்னை உயிரோட இருக்கிறதா நினைச்சுக்குமா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அதுக்கு இருக்காது. அந்த லேம்ப் போஸ்ட் தன்னை நான் லேம்ப்னு நினைக்கிறது வந்து டெம்பரவரியா பர்மனண்டா? டெம்பரவரி. இப்ப நம்மள நானும் நீங்க நினைச்சுக்கிட்டு எனக்கு நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன், நான் இதை பண்ணிக்கிறேன், எனக்கு 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 நானும் நீங்க நினைக்கிறீங்கல்ல, இட்ஸ் அ டெம்பரவரி ஆர் பர்மனன்ட்? சரி, இந்த டெம்பரவரி டெஸ்ட்ராய் ஆனாலும் என்ன ஆகும் அடுத்து? இல்ல சூட்சும சரீரம் எல்லாம் போயிடாதீங்க, மொத்தமா ஆன்மா ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், நான்ற உணர்வு. இப்ப ரெண்டே உணர்வுக்குள்ளதான் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு நான்ற இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய நான்ற உணர்வு, இன்னொன்னு நான்ற ஆத்ம உணர்வு. இப்ப நான் அதுவாக இருக்கிறேன் அப்படிங்கிறது மகா வாக்கியம், தத்துவமசிங்கிறது மகா வாக்கியம். நீங்கள் அனைவரும் ஆத்மஸ்வரூபம், நீங்கள் அனைவரும் பிரம்மஸ்வரூபம் என்பது சாஸ்திரமும் ஞானிகளுடைய வாக்கு, இதுதான் சத்தியம். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நான் வந்து சரீரஸ்வரூபம், நான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சுட்டு நான் இதுவா தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நான் வந்து பிரம்மமாகவும் இல்ல ஆன்மாவும் இல்ல, நான் சரீரமா இருக்கிறேன், சாதாரண மனுஷனா இருக்கிறேன். இதுதான் பிரச்சனை. நான் அதுவாக இருக்கிறேன், நானும் பிரம்மமும் ஒன்றுங்கிறோம். இங்க வந்து நானும் பகவான் ஈஸ்வரன் வேற வேறங்கிற பல கணக்கு நம்ம போயிட்டு இருக்கு, நமக்கு பேதம் இருக்குது. இப்ப இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்ப இந்த நானும் நீ அதுவாக இருக்கிறாய் என்றால் நீ ஆன்மாவாக இருக்கிறாய். அதுனா என்ன அர்த்தம்னா, அது வந்து ஆன்மான்ற சப்தத்தை சொல்றோம், ஆனா அதை நம்ம அந்த உணர்வைத்தான் குறிக்கின்றது, சச்சிதானந்த உணர்வைத்தான் குறிக்கிறது. புரியுதா இல்லைங்களா? நீங்க அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறது. ஆனா நம்ம பிராக்டிக்கலா உணர்றது, நான் ஒரு சரீரமா இருக்கிறேன், நான் இந்த பேர்ல நான் இருக்கிறேன்னு நினைக்கிறோம். இப்படி நீங்க நினைக்கிறது தான் ராங்கான ஒரு பர்செப்ஷன், ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ராங்கான ஒரு புரிதல். இதைத்தான் அஞ்ஞானம் என்று நாம் சொல்லுகின்றோம். நீங்கள் உங்களை நான் சரீரம் அல்ல, நான் மனம் அல்ல, அது புத்தி அல்ல, நான் இதெல்லாம் அழியக்கூடிய ஒன்று, இதுவல்ல நான், எனக்குள்ள அழியாத ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அழியாத ஒன்றுதான் நான் இருக்கிறதுக்கே காரணம்.
புரியுதா இல்லைங்களா? நான் இப்ப உட்காந்து பேசுறேன், நான் சிரிக்கிறேன், நான் எல்லாம் சொல்றதுக்கே ஏதோ ஒண்ணு எனக்குள்ள ஒண்ணு இருக்குது, அது அழியாம இருக்குது, எக்காலத்திலும் இருக்குது, அது அறிவு சொரூபமா சுகஸ்வரூபமா இருந்துகிட்டே இருக்குது. அந்த ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கிறனாலதான் நான் இருக்கிறேன், இல்லாட்டி நான் இல்லை. புரியுதா இல்லைங்களா? அப்ப ஏதோ ஒண்ணு எனக்குள்ள எப்பொழுதும் இருந்துகிட்டு இருக்கிற நானை பெரிய நானுன்னு வச்சுக்குங்க. அது உண்மையான நானுன்னு வச்சுக்குங்க. சாமானிய நான் எப்பொழுதும் இருக்கிறது. அப்பப்ப போற நான் விசேஷ நான், அதாவது நான் என்ற சரீரம். இப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம என்ன இந்த வாழ்க்கையோட பர்பஸ் அப்படின்னா, இந்த விசேஷமான நானுன்னு நினைக்கிற நம்ம அந்த சரீரத்தை நானுன்னு நினைக்கிற இந்த உணர்வை விட்டுட்டு, எக்காலத்திலும் அழியாத மாறாத உண்மையான அந்த சாமானியமா இருக்கக்கூடிய அந்த நாணத்தான் நானு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அறிந்து கொள்வதுதான் என்னது? ஞானம், ஞானத்தை உணர்தல். இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒண்ணு அப்படி இருக்குன்னே தெரியல, அப்படி இருந்தா அது எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல, அப்படியே இருந்தாலும் இதை விடுறதுக்கு என்னால முடியல. புரியுதா இல்லைங்களா? இப்ப நமக்கு வாழ்க்கையில தொடர்ந்து துக்கம் வர வர வர, துக்கமே வரலைன்னா நம்ம யாரும் ஞானியவோ கோயிலுக்கோ இல்ல கடவுளையோ பார்க்க மாட்டோம். இப்ப துக்கம் தொடர்ந்து வர வரதான் நம்ம என்ன பண்றோம்? இறைவனையோ இல்ல உண்மை சத்தியம் எது அப்படின்னு தேட ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த அறிவே எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, துக்கத்தை வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணாதவங்களுக்கு இது சொல்றதே கிடையாது. இந்த லேம்ப் போஸ்ட் என்ன பண்ணுது? டெய்லி எனக்கு சார்ஜ் போயிடுது. ஏன் நான் நல்லா தானே இருந்தேன், வெளிச்சம் என்னன்னு தெரியல, சூரியன் ஒளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது வரைக்கும் நல்லா சார்ஜ் ஆகுது. அது ஏன் சார்ஜ் ஆகுதுன்னு அதுக்கு தெரியல. நல்லா சார்ஜ் ஆகி நல்ல லைட் எரியுது, திடீர்னு குறைஞ்சிருது, திடீர்னு சார்ஜ் ஆகுது, திடீர்னு அது என்ன பண்ணுது? யோசிக்குது, நான் என்ன திடீர்னு சார்ஜா இருக்கிறேன், திடீர்னு சார்ஜ் போயிடுது, ஏன் நான் சார்ஜா இருக்கிறேன், நான் ஏன் சார்ஜ் போறேன்னு அதுக்கே என்ன பண்ணல, கன்ஃபியூஸ் ஆயிடுது. வடிவேல் சொல்ற மாதிரி பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாருன்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடுறோம்? லேம்ப் போஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகுது. எனக்கு நான் ஏன் சுகமா இருக்கிறேன்னு தெரியல, நான் ஏன் துக்கமா இருக்கிறேன்னு தெரியல. சில நேரத்துல சுகமா இருக்கு, சில நேரம் இந்த சுகம் துக்கம் மாறி மாறி வர்றது அந்த லேம்ப் போஸ்டால கணிக்க முடியல. ஏன் நான் அப்படி இருக்கேன்னு தெரியல. அதே மாதிரிதான் நம்ம என்ன பண்றோம் வாழ்க்கையில, எனக்கு ஏன் சுகம் வருது, எனக்கு ஏன் துக்கம் வருது, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்மளே கேட்டுக்கிறோம். அந்த மாதிரி நம்ம கேட்கிற மாதிரி லேம்ப் போஸ்ட் நான் யாருன்னு கேட்கும் போது அது அப்படியே தேடி பிடிச்சி நான் இருக்கிறேன்னா எனக்கு சக்தி கொடுக்கறதுக்கே வெளியில இருந்து ஒரு சக்தி வந்துகிட்டு இருக்குது. அது படுறதுனாலதான் நானே உற்பத்தி ஆயிருந்திருக்கேன் இந்த இதுல. அது இல்லாட்டினா நான் என்ன பண்ண முடியாது. நான் இதுல இல்லாம போலாம், அது இல்லாம போகுமா? போகாது. அது மட்டும் இல்ல, நான் என்ன மாதிரி இருக்கக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் இருந்தா எல்லாத்துக்கும் அது ஒன்னேதான் என்ன பண்ணுது. இதே மாதிரி லேம்ப் போஸ்ட் ஒரு லட்சக்கணக்கான லேம்ப் போஸ்ட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் எது கொடுக்குது? ஒரே சக்தி தான். வெவ்வேறு லேம்ப் போஸ்ட்ல வரும்போது அது தன்னை வெவ்வேறா என்ன பண்ணிக்குது, நினைச்சுக்குது. இப்போ ஒரே இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் ஆத்மா அப்படின்னாலும் பிரம்மம் ஒன்றுதான். இப்ப இந்த லேம்ப் போஸ்ட்ல வரும்போது அது வேற மாதிரி நினைச்சுக்குது, அந்த லேம்ப் போஸ்ட்ல ஒண்ணு நினைச்சுக்குது, இந்த லேம்ப் போஸ்ட் ஒண்ணு நினைச்சுது. ஒவ்வொருத்தரும் நம்ம வேற நினைச்சுக்கிறோம். ஆனா வேற நம்ம எல்லாரும் தனித்தனி உணர்வா நினைச்சாலும் நமக்கு இந்த தனி உணர்வு வர்றதுக்கான காரணமா இருக்கிறது ஒரே உணர்வு தான். அந்த ஒரு உணர்வு தான் இந்த சரீரத்துல வெளிப்படும் பொழுது சரீரத்துல தனியான ஒரு இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ங்கிறது இங்கதான் வருது. நல்லா புரிஞ்சுங்க. நான் பாடிங்கிற இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அது அந்த பியூர் கான்சியஸ்னஸ் பாடியோட சேரும் பொழுதுதான் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் வர முடியும், இல்லாட்டி வர முடியாது. நான்ற இந்த தனி உணர்வு சரீரத்தோட மாயை பிளஸ் கான்சியஸ்னஸ் சேரும் பொழுதுதான் இந்த அகங்கார உணர்வே உற்பத்தி ஆகுது. இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க நமக்கு ரொம்ப ஜென்மமா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிட்டோம், இந்த சரீரம் நான், சரீரம் நான், சரீரம் நான், நான் லேம்ப் போஸ்ட், நான் லேம்ப் போஸ்ட், நான் லேம்ப் போஸ்ட், நான் தான் இந்த உடம்ப நடத்துறேன், நான் தான் இந்த லைட் எரிய வைக்கிறேன், எனக்குள்ள ஒரு சக்தி இருக்குது, நான் தான் உயிர் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிற மாதிரி லேம்ப் போஸ்ட் தன்னை எதையோ நினைச்சுக்குது. ஆனா அதுக்கு தெரியல, அது அறியாமலே அது பவர் போயிடுது, கஷ்டப்படுது, துக்கப்படுது. ஏன்னு தெரியல. அது ஏன் நான் அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு கேள்வி கேட்டு அது தெரிஞ்சுக்க முயற்சி செய்யும் போதுதான் அதுக்கு யாரோ ஒருத்தங்க என்ன பண்றாங்க, உன்ன மாதிரிதான் நானும் தேடிக்கிட்டு இருந்தேன். பக்கத்துல இன்னொரு லேம்ப் போஸ்ட் சொல்லுது, உன்ன மாதிரிதான் நானும் இதே கேள்வி என்ன பண்ணிட்டு இருந்தேன், கேட்டுக்கிட்டே இருந்தேன். எனக்கு நான் கண்டுபிடிச்சிட்டு என்னன்னா, நீ இருக்கிறதுக்கு அங்க பாரு இந்த மாதிரி ஒண்ணு இருக்குது, அதுதான் என்ன பண்ணுது, தொடர்ந்து சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த சக்தியினாலதான்
இது எல்லாமே இருக்குது. இப்ப அந்த இன்னொரு லேம்ப் போஸ்ட் சொல்லுது, நான் இப்ப என்னதான் உன்கிட்ட பேசினாலும் சொன்னாலும் நானே ஒரு டெம்பரவரி தான், நானே ஒரு பொய்யானதுதான், நான் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான். உண்மையில நான் அதுதான், நானு அதுதான் அழியாதது, அதுதான் மாறாதது, இருக்கிற ஒன்னே ஒண்ணு எதுனா அது மட்டும்தான், அதுதான் நானு அப்படின்னு தெரிஞ்சு அது ரிலாக்ஸ் ஆயிடுது. இது லைட் எரிஞ்சா என்ன, எரியாட்டி என்ன, இது சார்ஜ் ஆனா என்ன, ஆவாட்டி என்ன, ரிப்பேர் ஆனா என்ன, ஆகனா என்ன, இதுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது. அதுதான் இதுல படும்போது இதுல கொஞ்சம் விசேஷமா ஒரு எனர்ஜி கிரியேட் ஆகுதான் நான் நானும் இவ்வளவு நாள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்படி நான் நினைக்கிறதுக்கே அதுதான் காரணம். உண்மையில நான் தான் அது. இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சூரியன் வரத்துல இருந்து வர வெப்பமும் அந்த சோலார் செல்லுல படும்போது அதுல ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. ரெண்டுமே ஹீட் தான், இதுக்கு வித்தியாசம் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? அதேதான் இங்க என்ன சொல்றோம்னா, இப்ப நான் நினைக்கிறதும் ஆத்மானு நினைக்கிற நானுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ஒரே நான் தான், ஒரே நான் தான் இருக்குது. ரெண்டு நான்லாம் கிடையாது. புரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நம்ம ரெண்டா பிரிச்சு நம்ம சரீரம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒண்ணு வெளியில ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கோசரம் தனித்தனியா சொல்லி அதுக்கப்புறம் ஒண்ணுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண போறோம். ஆனா ட்ரூத் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். சூரியனோட அதே ஹீட் தான் சோலார் செல்ல பட்ட உடனே தன்னை அதை மறந்து வேற ஏதாவது என்ன பண்ணிக்குது, நான் இந்த சோலார் செல்லோட சேர்ந்த உடனே அந்த ஹீட் என்ன பண்ணிக்குது, சூரியனோட டிஸ்கனெக்ட் ஆயிடுது. அதுதான் நானுன்னு மறந்துட்டு இதுல கொஞ்சம் இந்த லேம்ப் போஸ்டோட சேர்ந்த உடனே தன்னை வேற என்ன பண்ணிக்குது, வேற நினைச்சுக்கிட்டு நான் இதுதான் நினைச்சிட்டு வாழ்ந்தா எப்படி இருக்குமோ அதே போலதான் நம்ம என்ன பண்றோம். உண்மையில நாமெல்லாம் அந்த இருப்பு உணர்வாக எட்டர்னல் அப்படின்னு சொல்றது அதுதான், காலத்துக்கு உட்படாதது. லேம்ப் போஸ்டுக்கு லைஃப் இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கா இல்லையா, அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்டார்டிங், அது டிஸ்ட்ரக்ஷன் ஆகும், மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா சூரியனோட இந்த வெப்பத்துக்கு மாற்றம் இருக்கா, அது எக்காலத்துல அது என்ன பண்ணிட்டு இருக்கு, அதுல எந்த சேஞ்ச் ஆக போறதே இல்லைல்ல. இப்ப நம்ம பாடி இருக்கு, பாடி மாற்றம் அடையுதா இல்லையா, தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கா இல்லையா. எவையெல்லாம் மாற்றம் அடைகிறதோ, எதெல்லாம் தொடக்கம் இருக்கின்றது முடிவு இருக்கின்றதோ அது உண்மை அல்ல. அதுதான் பேசிக் ட்ரூத். அது நானும் அல்ல. அது நல்லா புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் அழியக்கூடியது, எதுவெல்லாம் மாறக்கூடியது, எது மாற்றத்துக்கு உட்பட்டதோ அது நான் அல்ல. அதெல்லாம் என்னது, ஜடம். வெப்ப ஆற்றல் இல்லாத லேம்ப் போஸ்ட் ஒரு ஜடம். புரியுதா இல்லைங்களா? இப்ப இந்த வீட்டுல லைட் எரியுது, ஃபேன் எரியுது, கரண்ட் இல்லாட்டினா இதோட யூஸ் என்ன? ஆனா இந்த ஃபேனுக்கு இந்த விண்ட் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் கரண்ட் இல்லாட்டினா இது ஜடம். புரியுதா இல்லைங்களா? லைட்டு கரண்ட் இல்லாட்டினா இது வெளிச்சத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாம போனா இது என்னது? அப்ப ஃப்ரிட்ஜ், ஏசி எல்லாம் ஓடுது இல்ல, லேப்டாப்பு, எல்லாத்துக்கும் சோர்ஸ் என்னது? எலக்ட்ரிசிட்டி. கரெக்டா இல்லைங்களா? இப்ப எலக்ட்ரிசிட்டிக்கு சோர்ஸ் என்னது? பவர் பிளான்ட். நம்ம போறோம், பவர் பிளான்ட்டுக்கு சோர்ஸ் என்னது? ரா மெட்டீரியல்ஸ். அதுக்கு என்ன, விண்ட் எனர்ஜியா இருக்கலாம், வாட்டர் எனர்ஜியா இருக்கலாம், நியூக்ளியர் எனர்ஜியா இருக்கலாம், அதாவது நிலக்கரி எனர்ஜி, எதுவெல்லாம் இருக்கலாம். அதுக்கு சோர்ஸ் என்னது? அப்படியே போயிட்டே இருந்தோம்னா சூரியனோட வெப்பம் இருந்தாதான் இது எல்லாமே என்ன பண்ண முடியும், ஒரு வாய்ப்புகள் வருது. அப்ப சோர்ஸ் போனாலும் எங்க எப்படி சுத்தி போனாலும் அங்க போய் நிக்கிறது போல இது வெவ்வேறு வேலைகள் செய்தாலும் இதுக்கு காரணம் கரண்ட்னு ஒரே ஒரு கரண்ட் தான். புரியுதா இல்லைங்களா? அதே போல நம்ம மனசு ஒரு மாதிரி வேலை செய்யும், ஃபேன் மாதிரி. புத்தி ஒரு மாதிரி வேலை செய்யும், லைட் மாதிரி. இதயம், மற்ற விஷயங்கள், இந்திரியங்கள்லாம் வேலை செய்யும், ஃப்ரிட்ஜ் மாதிரி, ஏசி மாதிரி. அதுக்கோட மேனுஃபேக்சரிங் வேற. அதனால அதுக்கு கரண்ட்டை வாங்கிட்டு அது வேற மாதிரி என்ன பண்ணுது, ஒர்க் பண்ணுது. இப்ப நான் கையை அசைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த கண்ணோடைய ஒரு தன்மை அதுல கரண்ட் போகும்போது அதுக்கேற்ற வேலையை செய்யுது. கையில அதுக்குள்ள கரண்ட் போகும்போது அதுக்கேற்ற வேலையை செய்யுது. புரியுதா இல்லைங்களா? இந்த மொத்த உடம்புக்கும் இந்த ஆன்மான்ற இந்த கரண்ட் இல்லாட்டினா இது என்னது? ஜடம். புரியுதா இல்லைங்களா? ஆன்மான்றது கண்ணுக்கு தனியாவோ, கைக்கு தனியாவோ, இல்ல மனசுக்கு தனியாவெல்லாம் போறது இல்ல. அது ஒண்ணு காமனா இருக்குது.
அது ஒண்ணு இருக்கிறதுனாலயே கண்ணு அதோட வேலை செய்யுது, கையு அதோட வேலை செய்யுது, மனசு அது ஒண்ணு இருக்கிறதுனாலயே இந்த உடம்ப நான் அப்படின்னு தனி உணர்வு அதுக்கு வந்துருது. இதெல்லாம் சேர்த்து என்ன ஆயிடுது, நான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், எல்லாரும் என்ன பண்றோம், நான் சொல்றோம்ல. அந்த நானுன்னு சொல்றதுக்கே அது இல்லாட்ட சொல்ல முடியாது. புரியுதா இல்லைங்களா? பேஸ், சோர்ஸ், ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த சாமானியமான சத்தியம் இல்லவென்றால் விசேஷமாக சொல்லக்கூடிய இந்த நான் என்று ஒண்ணு இருக்க முடியாது, இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இது தனியா இருந்தாலும் கரண்ட் இல்லாத ஃபேனு வேஸ்ட், இந்த பொருள்னால யூஸ் இல்லை. அது போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த பொருளா இருக்கட்டும், இந்த உலகம் இருக்கட்டும், வேற உலகமா இருக்கட்டும், நாங்களா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், என்ன சரீரமா இருக்கட்டும், என்ன விலங்குகளா இருக்கட்டும், பூச்சிகளா இருக்கட்டும், எது வேணாலும் இருக்கட்டும், இது மொத்தத்துக்கும் ஏதோ ஒண்ணு உயிர் கொடுக்குது. அது இருக்கிறதுனாலதான் இது மொத்தம் என்ன ஆகுது, இயங்க முடியும். அது இல்லாட்டினா இது இருக்க முடியாதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இது மொத்தத்துக்கும் ஏதோ ஒண்ணு இருந்தாதான் இது அனைத்து என்ன ஆக முடியும், இயங்க முடியும்னு நினைச்சு அப்படி ஒண்ணு இருந்தா அது எப்படி இருக்கும்னா, லேம்ப் போஸ்டுக்கு கொடுக்குற வெப்பம் கொடுக்குற சூரியன் மாதிரி மாறாம அது கொடுத்துக்கிட்டே இருக்குது. இந்த உலகத்துக்கு இயங்குவதற்கு, மாறுவதற்கு, பிறப்பதற்கு, இந்த உலகம் அழிவதற்கு அனைத்தும் உற்பத்தி ஆவறது மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? இது மாறிக்கிட்டே இருக்கணும்னா இதுக்கு பின்னாடி மாறாத ஒண்ணு என்னது, எப்போதும் இருந்துகிட்டே இருக்கிற ஒண்ணு இருக்கணும். அது இல்லாம இது இயங்க முடியாது. அப்படி ஒன்று இருக்குதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும்போதுதான் அது அறிவு சொரூபமாக இருக்கின்றது, சுகஸ்வரூபமாக இருக்கின்றது. ஒன்று இருக்கின்றது, அது அறிவு சொரூபமாகவும் சுகஸ்வரூபமாகவும் இருக்குது. அதைத்தான் சச்சிதானந்தம், அதைத்தான் நாம் ஆன்மா என்று சொல்லுகிறது. புரியுதா இல்லைங்களா? இப்ப இந்த ஃபேனை படைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான்ல, ஏதோ ஒரு அறிவு படைச்சிருக்குல்ல, இந்த மொத்த ஃபேனு, இந்த உலகத்தை இதெல்லாம் படைச்சிருக்கு, ஒரு புத்தி படைச்சிருக்கா இல்லையா? அந்த புத்தி ஒண்ணு படைச்சு இதை இயக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு ஆதாரமா இல்லாட்டினா அது ஒர்க் ஆகுமா? இப்ப உங்களுக்கு லேம்ப் போஸ்ட்லயே வருவோமே, இது சிங்கிள் லேம்ப் போஸ்ட். இந்த மாதிரியான லேம்ப் போஸ்ட் எல்லாம் உருவாக்குறதுக்கு ஒரு பிரெயின் இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். அவர் நம்ம கடவுள்னு சொல்றோம், இறைவன் வச்சுக்குவோமே. அந்த இறைவனுமே இதெல்லாம் உற்பத்தி பண்றாரு. அவருக்கு தெரிஞ்சிருக்கு வெப்பம்தான் காரணம், அதுதான் ஆதாரம், அதை வச்சுதான் இதெல்லாம் என்ன பண்றேன், படைக்கிறேன். இந்த லேம்ப் போஸ்டுக்கு தெரியல, சிங்கிள் லேம்ப் போஸ்டுக்கு தெரியல எனக்கு ஆதாரம் வெப்பம் வந்து சூரியன் இருந்து வருதுன்னு. ஆனா இந்த ஜடத்தை எல்லாம் படைக்கிறாருல, இந்த மாதிரி நிறைய லேம்ப் போஸ்ட் நம்மள மாதிரி எல்லாம் படைக்கக்கூடியது எவரோ அவருக்கு தெரியுது இதுதான் சோர்ஸ். தெரிஞ்சுதான் இது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, படைக்கிறாரு. உண்மையில இன்னும் டீப்பா போகும்போது அந்த மாதிரி ஒருத்தர் இல்ல, படைக்கல, நம்ம தான் அது அப்படிங்கிறது போகும். அது அத்வைத சித்தாந்தம் அப்படிதான் கொண்டு போய் விடுவோம். பட் இந்த ஒரு அடிப்படையான புரிதல் ஃபர்ஸ்ட் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அது டீப்பா போலாம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கணும், என்னன்னா ஃபர்ஸ்ட் துவைத்தத்துல இருந்து தான் அத்வைதத்துக்கு போக முடியும். எடுத்தோம்னா அத்வைத ட்ரூத்தை நம்ம டீப்பா சொல்லும் போது நம்ம பிரெயினால கன்சியூம் பண்ண முடியாது. இப்ப ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுதா, நீங்க இருக்கிறீங்கனாலே உங்களுக்குள்ள ஆன்மான்னு ஒண்ணு இல்லாட்டினா உங்க புத்தி எப்படி அக்செப்ட் பண்ணிக்குது? அத எக்ஸாம்பிள வச்சு இந்த புத்தி கோரலேட் பண்ணும் போது அப்படி ஈக்குவேஷன் பாக்குது, ஆமா ஆமா அப்படி இருக்க முடியும்னா இதுக்கும் ஒண்ணு இப்படி இருக்கணுமே அப்படின்னு. அப்ப உதாரணத்தோட புத்தி வச்சு நம்ம ஆலோசனை பண்ணும்போது நம்மளால என்ன பண்ண முடியுது, இப்படி ஒண்ணு இருக்குதுன்னா இதுக்கும் ஒரு ஆதாரம் இருக்க முடியும், இல்லாட்டினா இயங்க முடியாது. அப்ப இப்ப இதுல இந்த விஷயத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய உண்மையான ஒரு முக்கியமான ட்ரூத் என்னன்னா, இன்னைக்கு நான் இருக்கிறேன் என்றால் எனக்குள் ஆன்மா இருக்கின்றது, அந்த ஆன்மா இல்லாமல் இப்படி இருக்க முடியாது. இப்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன வரணும்னா, நானே அந்த ஆன்மா அப்படிங்கிறது போகணும். நான் தான் அந்த ஆன்மா. இப்ப நம்ம எப்படி பாக்குறோம், நானும் ஒருத்தர் இருக்கிறேன் சரீரத்துல, நானும் ஒரு சாதாரண ஆளு, நான் இருக்கிறேன்னா எனக்குள்ள ஆன்மா. இப்ப ரெண்டா பிரிச்சு பாக்குறோம். பரவாயில்ல, இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான், அதனாலதான் பிரிச்சு பாக்குறோம்.
இது புரிஞ்சாதான் இன்னும் போக போக அப்புறம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு இதுக்கு போக முடியும். எடுத்த உடனே நீங்க எல்லாம் ஒண்ணுதான்னா நம்ம புத்தி அந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ண முடியாது. இன்னும் கொஞ்சம் நீங்க ஆழமா இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்தா, இந்த லேம்ப் போஸ்ட், சோலார் லேம்ப் போஸ்ட் தன்னை நானும் நினைக்கிறதுக்கு அந்த வெப்பம் பட்டு தன்னை நானும் நினைக்குது. இந்த நானும் நினைக்கிறதும் ஒரு ஹீட் தான், சூரியன் இருந்து வர்றதும் ஹீட் தான், ரெண்டும் ஒரே ஹீட் தான். அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க? மேபி ஹீட்டோட குவாண்டிட்டி வரலாம், ஹீட்டுங்கிற தன்மை சூரியன் லார்ஜரா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணலாம், இல்ல இந்த சோலார் செல்லுல ஹீட் என்னவா இருக்கலாம், ஒரு லிமிட்டடான ஹீட்டா இருக்கலாம். ஆனா ஹீட்டுங்கிறது ஒன்னா வேற வேறையான்னு கேக்குறேன். அதுல வர பிரகாசமும் இதுல வர பிரகாசமும் ஒன்னா வேற வேறையான்னு கேக்குறேன். அந்த ஹீட் இருக்கிறதுனாலதான் இதுலயும் ஹீட் இருக்குது, கரெக்டா இல்லையா? இந்த இதுல ஹீட் வர்றதுன்னா அதுல இருக்குதா இல்லையா? அப்ப இந்த இடத்துல அந்த ஹீட் எனர்ஜிங்கிறது காமன். அது எவ்வளவு எனர்ஜியா இருக்குது குவான்டிட்டியில பார்த்தா வேற வேற, ஆனா காமனா இருக்கிறது என்னது? தேர் இஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் இந்த எனர்ஜி. சூரியன்ல இருந்து வர எனர்ஜி தான் லேம்ப் போஸ்ட்லயும் உற்பத்தி ஆகி அதுல பட்ட உடனே அதுல ஒரு எனர்ஜியும் அதே எனர்ஜி தான். என்ன இதை தன்னை தனியா ஃபீல் பண்ணிக்குது. ஏன் ஃபீல் பண்ணுது? அங்க இருந்து வர வரைக்கும் ஃபீல் பண்ணலையே. அதுதான் இப்ப இந்த ஹீட் எனர்ஜி வருதுல சூரியன்ல இருந்து, அங்க இருந்து வரும்போது அது அதுவா தானே இருக்குது, அதுல எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. அது எப்ப நான்ற உணர்வு வருது, அதுக்கு தனியா நானுன்னு வருது, அதோட சேராம தன்னை தனியா நினைக்குது. எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதே நான் தான் நினைச்சுக்குது. ஆக்சுவலா இந்த எனர்ஜியை அது எனர்ஜியை நான் தான் நினைக்குது. அது எப்ப நினைக்குதுன்னு கேக்குறேன். எனர்ஜியை சூரியன் வாங்கும் போது அது சூரியன் வாங்குறதுன்றத மறந்துட்டு இந்த எனர்ஜி நானே ப்ரொடியூஸ் பண்றேன். ஆனா அது சூரியன் தான் வரும்போது தான் அது நினைக்குது. இப்ப எனர்ஜி வந்தா கூட அந்த எனர்ஜி நான் தான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னு அந்த லேம்ப் போஸ்ட் நினைச்சுக்குது. இல்ல லேம்ப் போஸ்டுக்கு சூரியன் இருந்து எனர்ஜி வாங்குறேன்னே அதுக்கு தெரியாது. புரியுதா இல்லைங்களா? முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. நம்ம எல்லாம் இப்ப ஆன்மீகம்னு ஞானம்னு படிக்க ஆரம்பிச்சு ஆன்மான்னு ஒண்ணு இருக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நம்ம பேச ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் லேம்ப் போஸ்டுக்கு நம்மள இல்லாம நமக்கு வெளியில இருந்து எங்கேயோ சக்தி வருதுன்னு அது நினைக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான பீப்புள். புரியுதுங்களா? இப்ப சாதாரணமா இருக்கிறாங்கல்ல வெளியே, அவங்களுக்கு வெளியில இருந்து ஒண்ணு வருதுன்னே அதுங்களுக்கு தெரியாது. புரியுதாங்கய்யா நான் சொல்றது? புரியுது புரியுது. இப்ப இப்ப ஆன்மீகத்துல கொஞ்சம் ஞானம்னு சேர்ந்து முன்னேறவங்களுக்கு நம்மளை தாண்டி நமக்கு ஏதோ ஒண்ணு உள்ள இருந்து வருது, ஏதோ ஒரு சக்தி வருது அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம இந்த உடம்பு நாம இல்ல, நம்ம மனசு இல்ல, நம்ம ஆன்மான்னு சொல்றாங்களே, நம்ம தியானம் பண்ணணும், சமாதி அடையணும், நம்மளை ரியலைஸ் பண்ணணும் நம்ம நினைக்கிறதுலாம் என்னது? ஆல்ரெடி இருக்கிறது பத்துல வேற என்ன ஒண்ணு இருக்குன்னு முயற்சி பண்றது தானே. ஏற்கனவே இருக்கிறதுனால ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அடையல, இதுல ஒரு முழுமை இல்ல, ஏதோ குறை இருக்குது. அப்ப இதுல முழுமையா இருக்கிறத நான் தேடி என்ன பண்றேன்? முயற்சி பண்றேங்கிறது தானே. அதே மாதிரிதான் அந்த லேம்ப் போஸ்ட் என்ன பண்ணுது? தனக்குள்ள இருக்கிறது பத்தல, இது என்னமோ குறையுது, இல்ல நான் எப்படி வரேன், நான் எப்படி இருக்கிறேன், எனக்கு எப்படி இந்த சக்தி வருது, இதெல்லாம் அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் இன்னொன்னு வேற வெளியில இருந்து ஏதோ ஒரு சோர்ஸ் மூலியமா தான் நானே இருக்கிறேன் அப்படின்னு தெரிய வருது. இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன்னா, அந்த சன்னோட ஹீட் எனர்ஜி வருது, ஹீட் எனர்ஜியா இருக்குது, அது ஆன்மாவே இருக்குது, அதுல எந்த மாற்றமும் அடையல. அது எப்ப தன்னை தனி அது வரும்போது எந்த இடத்துல அது மிஸ் ஆகுதுன்னு கேக்குறாங்க. அந்த நான் தான் பண்றேன்னு நினைக்கிறது எந்த பாயிண்ட்ல அதுக்கு உற்பத்தி ஆகுதுன்னு கேக்குறாங்க. பண்ணும்போது அது வேற வெளியிலிருந்து ஏதோ ஒண்ணு இது ஆகுது அப்படின்ற ஒரு கற்பனை. இப்ப அந்த எனர்ஜி நமக்கு வரக்கூடிய எனர்ஜி ஏதோ ஒரு சன்ல இருந்து வருதுன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு கற்பனை பண்ணும்போது நம்ம கிட்டே அந்த எனர்ஜி நான் தான் அந்த எனர்ஜின்ற அந்த ஒரு ஃபேக்டை விட்டுட்டு அது சன் தான் எனர்ஜி வருதுன்ற மாதிரி கற்பனை பண்ணுவோம். ரிலேட் பண்ணும்போது அப்படி எடுத்துக்கிறோம். வேற பதில்கள்? லைட் எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் ஆகி அது லேம்ப் எரிய வைக்கும் போது அது நான் தான் பண்றேன், என்னாலதான் அந்த லேம்ப் எரியுது அப்படின்னு நினைக்குது. என்னாலதான் லேம்ப் எரியுதுங்கிறது அது நினைக்குது. நான் இல்லன்னு சொல்லல, அது லேம்ப் எரியுறது ஃபைனல் ஸ்டேஜ். என்னாலதான் என் குடும்பம் நடக்குது, என்னாலதான் என் வாழ்க்கை நடக்குது, என்னாலதான் என் உடம்பு நடக்குது, இதெல்லாம் இந்த லேம்ப் எரியிற வரைக்கும் லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துருது. அதுக்கு லேம்புக்கு
அந்த அந்த யூனிட்டுக்கு, அந்த சோலார் யூனிட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் உயிருங்கிறது எந்த பாயிண்ட்ல வருதுன்னு கேக்குறேன். சூரிய ஹீட் எனர்ஜி வந்து அந்த சோலார் செல்லுங்கிற அந்த ஒரு பேனல் இருக்குல்ல, அந்த பேனல்ல ஃபர்ஸ்ட் அதுல படும்போது, அதுல பட்ட உடனே அதுல இன்னொரு எனர்ஜி என்ன ஆகுது, அதே ஹீட் எனர்ஜி தான் கொஞ்சம் அதிகமாகும் போது, அல்ல அதிகம்னா என்னது, அதே எனர்ஜி தான். அதுல கொஞ்சம் சில்வர் தட்டுல பட்டா கொஞ்சம் ஹீட் வேற மாதிரி தோணும்ல. அத எப்ப வந்து அந்த சோலார் பேனல்ல பட்டுச்சோ, பட்ட மாத்திரத்துல தன்னை தனியா, எப்ப சோலார் பிளேட்ல பட்ட மாத்திரத்துல அந்த ஹீட் எனர்ஜிங்கிறத மறந்துட்டு இந்த யூனிட்டோட சேர்ந்து இந்த யூனிட்ல இருக்கிறவன் தான் நானு. அதுதான் நம்ம இக்னரன்ஸ் சொல்றோம். அதே ஹீட் எனர்ஜி தான் இப்ப இந்த லேம்ப் போஸ்டா இதுக்குள்ள எல்லாம் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. கண்டினியூட்டி தானே தவிர இதுல இருந்து டிஸ்கனெக்டே ஆகல. ஆனா அந்த ஹீட் எனர்ஜி, நான் ஹீட் எனர்ஜிங்கிறத மறந்துட்டு எப்ப மறக்குதுன்னா, லேம்ப் போஸ்ட்ல டச், அந்த சோலார் செல் பேனல்ல டச் பண்ண உடனே அது என்ன ஆயிடுது, நான் வந்து கண்டினியூஸா ஃப்ளோ ஆயிட்டு இருக்கிற அந்த சன்னோட ஹீட் எனர்ஜிங்கிறது என்ன ஆயிடுது, மறந்துடுது. ஏன் மறக்குதுன்னா, இந்த பேனல்ல டச் பண்ற வரைக்கும், டச் பண்ணாத வரைக்கும் அது அதுவா தானே இருக்குது. அதுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லையே. சோலார் பேனலுக்கு மேல வரைக்கும் அது சன்னோட எனர்ஜியா இருக்குது, ஏன்னா அது வித்தியாசம் இல்லை. ஆனா இதுல பட்ட மாத்திரத்துல அது அதோட இதுங்கிறத மறந்து எதுவா மாறிடுது, இந்த சோலார் செல் யூனிட் அந்த லேம்ப் போஸ்டா நானுன்னு என்ன பண்ணிக்குது, அபிமானம் பண்ணிக்குது. இதுதான் நானுன்னு என்ன பண்ணிக்குது, நினைக்க ஆரம்பிச்சுக்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் நாம வந்து நமக்குள்ள ஒரு அஞ்ஞானம் எப்போ உற்பத்தி ஆகுதுன்னா, இந்த சரீரத்தோட பந்தம் ஏற்படும் போது நமக்குள்ள என்ன ஆயிடுறோம், நாம நான் ஆன்மாவாக இருக்கிறேன் என்ற, அதுதான் நானா இருக்கிறேன்ற உணர்வை விட்டு இந்த டெம்பரவரியான இந்த சரீரத்தை, இந்த மனதை, இந்த புத்திய நானும் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒன்ஸ் அந்த லேம்ப் போஸ்ட், அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஜடம் தானே, இந்த எனர்ஜி படுற வரைக்கும் ஜடம் தானே, பட்ட உடனே அது உயிர் வந்துருது. உயிர் வந்த உடனே தனக்கு யாரு கொடுத்தாங்க மறந்துருது. இதுதான் நானும் நினைச்சுக்குது. புரியுதா இல்லைங்களா? இப்ப புரியுதா உங்களுக்கு? அது கடைசி வரைக்கும் தனக்கு இங்க இருந்து இன்னமும் அது கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனாலதான் நான் இருக்கிறேன்னு அதுக்கு தெரியல. இதுக்கு தெரியலனாலும் அது எனர்ஜி வந்துட்டே தானே இருக்குது, ஹீட் எனர்ஜி வந்துட்டு, அதனாலதான் இயங்குதுன்னு தெரியல. பட்ட உடனே மறந்துடுது. இந்த லேம்ப் போஸ்ட் தான் நானும் நினைச்சுக்குது. ஏன்னா இந்த லேம்ப் போஸ்ட்ல பட்ட உடனே லேம்ப் போஸ்டோட தன்மை என்ன பண்ணுது, லைட் எரியுது, அதுல இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸஸா இருக்குது. நம்ம பாடியில டச் பண்ண உடனே நம்ம என்ன ஆயிடுது, இதுல உற்பத்தி ஆகிற இந்த உணர்வு, நான்ற உணர்வு என்ன ஆயிடுது, இந்த கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் பாக்குது, சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஆஹா இந்த ஏரியாவுக்கே நான் தான் லைட் தரேன், என் மூலியமா தான் இந்த லேம்ப் போஸ்ட் எரியுது. இந்த லேம்ப் போஸ்ட்னால இந்த லைட் எரியறதுக்கு ஃபைனல் அவுட்புட். எப்ப நான் ஒரு லேம்ப்னு அது தன்னை ஒரு சோலார் லேம்ப்னு நினைக்க ஆரம்பிச்ச மாத்திரத்துல அது இக்னரன்ஸ்ல விழுந்துருச்சு. நான் வந்து ஹீட் எனர்ஜி தான், அந்த ஹீட் எனர்ஜி தான் இப்பவும் லேம்ப் போஸ்ட்ல இருக்குது. அதுதான் கன்வெர்ட் ஆகி இப்படி எல்லாம் இருக்குது. ஏன்னா அது லேம்ப் போஸ்ட்ங்கிற இந்த ஜடத்துல இது படும்போது இந்த மாதிரியான டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கும் அப்படிங்கிறது இந்த லேம்ப் போஸ்டுக்கே தெரியல. என்னைக்கு அதுக்கு தெரிய வருதோ அது என்ன பண்ணிச்சு, ஓஹோ லேம்ப் போஸ்ட்ல பட்டுச்சு இப்படி ஒர்க் ஆகுது, வேற இதுல பட்டுச்சுன்னா எப்படி ஒர்க் ஆகும். ஆன்மாங்கிறது இந்த சரீரத்துல படும்போது மனுஷனா இருக்கிறோம், நாய் சரீரத்துல பட்டா ஒவ்வொரு சரீரம், சரி சரீரமே இல்லாட்டினாலும் இந்த பூலோகம், அப்ப ஏதோ ஒண்ணு ஆதாரம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இது என்ன ஆயிட்டு இருக்கு, சில விஷயம் இயங்குது, சில விஷயம் இயங்கல. எது இந்த இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, அந்த சோலார் பேனல் இல்லாம அதே சன்ரைஸ் வந்து பட்டாலும் அது ஒர்க் ஆகுமா? ஏன்னா அந்த சோலார் பேனலுக்கு தான் அந்த எனர்ஜியை உள்வாங்கி ரீப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய. இப்ப அதுக்கு பதில் சோலார் பேனலை மட்டும் எடுத்துட்டு வெறும் கம்பத்தை வச்சுட்டு லேம்ப பிக்ஸ் பண்ணா எரியுமா? எரியுமாங்க யாராவது? எரியாது. அப்ப அந்த சோலார் பேனலுங்கிறதும் அதுக்கு முக்கியம். அது இல்லாட்டினா அது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே போலதான் நமக்குள்ள இந்த புத்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, இந்த உடல், மனசு, புத்தி, இந்திரியம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு யூனிட்ல
இந்த எனர்ஜி எங்க வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னா நம்ம புத்தியில தான் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. சோலார் பேனலுங்கிறது நம்ம புத்தி, புரியுதா இல்லைங்களா? அதுல படுது. பட்ட உடனே இந்த புத்தி நினைக்கணும் நான் தான் அதுன்னு, ஹீட் எனர்ஜி தான் நான். அது என்ன பண்ணுது, பட்ட மாத்திரத்துல அதை விட்டுடுது. இப்ப நீங்க உங்களுக்கு புத்தி இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன புத்தி இல்லைன்னா நீங்க சொல்றீங்க. இப்ப நான்ற உணர்வே எதை வச்சு சொல்றேன்? நமக்கு இருக்க புத்தி தானே. நான்ற உணர்வு வேற ஒண்ணும் இல்ல. அதுவும் என்னது, ஒரு சோலார் பிளேட்ல ஏற்படுற ரிஃப்ளெக்ஷன் தான். அதுல வரக்கூடிய ஒரு எனர்ஜி இதுதான். அப்ப நமக்குள்ள ஏதோ ஒரு குவாலிட்டி, அந்த குவாலிட்டியில தான் இது ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். சரி, இப்ப ரியலைசேஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. லேம்ப் போஸ்ட் எப்படி ரியலைசேஷன் ஆக முடியும்? அதுக்கு எனர்ஜி, நமக்கு வர எனர்ஜி, நம்ம இயங்குறது, இது எல்லாமே என்னது, சூரியன். எப்படி அது தெரிஞ்சுக்க முடியும்? இன்னொரு லேம்ப் போஸ்ட் சொல்ல முடியும், சொல்லும். இப்ப இன்னொரு லேம்ப் போஸ்ட் சொல்லுது, இந்த லேம்ப் போஸ்ட் உங்களுக்கு எல்லாம் சொல்லுது நீ லேம்ப் போஸ்ட் இல்லப்பா, நீதான் எனர்ஜின்னு சொல்லுது. இந்த லேம்ப் போஸ்ட் ஒத்துக்குதா? இல்லையே. எனர்ஜி கண்டினியூஸா இல்ல, வருது போகுது. எந்த எனர்ஜி? லேம்ப் போஸ்டுக்கு இருக்கிற அந்த சோலார் செல்ல கண்டினியூஸா அதால எனர்ஜி கிரியேட் பண்ண முடியல. லேம்ப் போஸ்டால சொல்றீங்களா இல்ல இது? அந்த சோலார் பேனலுக்கு கண்டினியூஸா எனர்ஜி ஜெனரேட் பண்ண முடியல. அதுக்கு ஒரு காலத்துக்கு மேல அதால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதுதான் நம்ம பிறப்பு நடக்குதுன்னு யோசிக்குது. அதான் அப்படி யோசிக்குது. நான் கரெக்ட், நீங்க சொல்றது. அது யோசிக்குது. யோசிக்கும் போதுதான் அது எப்படி தன்னை ரியலைஸ் பண்ணிக்குது. நமக்கு பர்ஃபார்ம் பண்ண முடியல, நமக்கு எனர்ஜி இல்ல, நமக்கு ஃபுல் டைம் ஒர்க் ஆகல அப்படின்னு நினைக்குது. அப்ப அது எப்படி தனக்கு இந்த சோலார் பேனல் தான் அந்த ஹீட் எனர்ஜி அது பட்ட உடனே அது ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. சோலார் பேனல் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதோட தன்மை என்னது, ஹீட்டை உள்வாங்கி திருப்பியும் ரீப்ரொடியூஸ் பண்றதுதான் அதோட தன்மை. அதே போல நம்மளுடைய புத்தி, சத்துவ புத்தின்னு சொல்லக்கூடிய, அது மனசுன்னு எடுத்துக்கலாம், புத்தின்னு எடுத்துக்கலாம். நம்ம அந்த கரணம் இருக்குல்ல, இந்த அந்த கரணத்துல மட்டும்தான் கான்சியஸ்னஸ் என்ன பண்ண முடியும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். அந்த கரணத்துலதான் ரிஃப்ளெக்ட் ஆக முடியும், புத்தியில தான் ரிஃப்ளெக்ட் ஆக முடியும். அதுல அந்த புத்தியில மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும், ஓஹோ எனக்கு இங்க இருந்து இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு தெரியும். அப்படியே இந்த லேம்ப் போஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலும் இதோட லிமிட்டட் தான். அது என்னதான் இது யோசிக்க முடிஞ்சாலும் சன்னோட மொத்த எனர்ஜி இதால் கன்சியூம் பண்ண முடியுமா? இதோட வெர்ஷன் என்ன, லிமிட்டட் வெர்ஷன். சன்னோ என்னது, அன்லிமிட்டட் எனர்ஜி வெர்ஷன். அப்ப இது, ஆனா எனர்ஜிங்கிறது சேம், குவான்டிட்டியில வித்தியாசம். அப்ப நான் ஆன்மாவாக இருக்கிறேன், எல்லாம் ஆன்மாதான், அனைத்தும் பிரம்மமாக இருக்கிறது என்பது சத்தியம். சரீரத்தோடு சேரும் பொழுது அது அதற்கு வேறுபாடுகள் வேறு. ஈஸ்வரன் பகவான் அனைத்தையும் இயக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சரீரத்தை வச்சிருக்காரு. அதனால என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உருவாக்குறாரு, பண்றாரு, இது பண்றாரு. நமக்கு லிமிட்டடா இருக்கு. ஆனா அவருக்குள்ள இருக்கிறதும் ஆன்மாதான், நமக்குள்ள இருக்கிறதும் ஆன்மாதான். எல்லாம் அதுல வித்தியாசமும் கிடையாது. ஆன்மாங்கிற விஷயத்துல எந்த வித்தியாசமும் கிடையாது. சரீரங்கிற வித்தியாசத்துல இந்த ஸ்தூல சூட்சம காரணம் இதுலதான் என்ன பண்றோம், வித்தியாசப்படுகின்றோம். இன்னைக்கு சத்சங்கத்துல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய, இந்த கிளாஸ் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு வேணும்னா, நான் வெளியில எங்கேயோ போய் ஆன்மாவை தேடுறேன்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன், அது எப்படி, உண்மையா பொய்யா? வெளியே தேடவும் முடியாது, வெளியில ஒண்ணு கிடையாது, எனக்குள்ளதான் இருக்குது. முதல் விஷயம் கன்க்ளூஷன். அது இருக்குதா இல்லையான்னா, நான் இருக்கிறனாலே அது இருக்குதுன்னு தான் என்னது அர்த்தம். இல்லையே, எனக்கு தெரியலையே, என்னால பார்க்க முடியலையே, எனக்கு இப்படி நான் இருக்கிறனாலே அது இருந்தாதான் நான் என்ன பண்ண முடியும். அப்ப அது இருக்குதுங்கிறதுக்கு அதுதான் ஆதாரம். இப்ப என்ன பண்ணும், இப்ப நான் இருக்கிறேன்னா எனக்குள்ள அதுவும் இருக்குது, நானும் இருக்கிறேன். இப்ப ரெண்டு இருக்குது. இதுல இருந்து அந்த இதுக்கு நாம என்ன பண்ணணும், இந்த உணர்வில் இருந்து அந்த உணர்வாக நாம் உணரும் பொழுது
இந்த அஞ்ஞானத்துல இருந்து ஞானத்திற்கு போகும் பொழுது அப்பதான் தெரியும் இந்த பக்கம் ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு. லேம்ப் போஸ்டும் இல்ல, ஒன்னும் இல்ல, எதுவும் இல்ல, வெறும் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. சன்னோட எனர்ஜி மட்டும்தான் இருக்குதே தவிர வேற ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு கடைசியில தெரிஞ்சு. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன நடக்கும்? முதல் கேள்வி என்னது? துக்கம் இல்லாம எப்படி இருக்க முடியுங்கிற அந்த கேள்விக்கான பதில் அங்கதான் வரும். எண்ணிய வரைக்கும் அந்த லேம்ப் போஸ்ட் நினைக்குதோ அது லிமிட்டட் வெர்ஷன், அதுக்கு சுக துக்கம் இருந்தே தீருது. என்னைக்கு அது லேம்ப் போஸ்ட் நான் கிடையாது, நான் அந்த அளவில்லாத எப்பொழுதும் இருக்கக்கூடிய சூரியனுடைய சக்தி தான் நானுன்னு அது நினைச்சிச்சுன்னா அதுக்கு என்னைக்காவது சுகம் இருக்குமா? அதுக்கு லிமிட் இருக்கா? அதுக்கு ஏதோ லிமிட் எதுவுமே கிடையாது. அதுக்கு மேல அதுக்கு பிறப்பு இருக்குதா? லேம்ப் போஸ்ட் விழுந்தா என்ன, அது எரிஞ்சா என்ன, எரியாட்டி என்ன, போனா என்னன்னா அதுன்னு ஆனதுக்கு அப்புறம் இதுல என்ன நடக்குது? அப்போ உங்களை நீங்க மனமாகவும் சரீரமாகவும் நீங்க நினைக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இந்த சுக துக்கம் மற்ற அனைத்து உணர்வுகளுமே ஆட்கொள்ளப்பட்டு அதனால் பந்தப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். நாம் அதுவாக உணரும் பொழுது, நீங்கள் உங்களை சொரூபமாக சைத்தன்யமாக உணரும் பொழுது உங்களுக்கு எந்த விதத்திலையும் அங்க துக்கமே இருக்க முடியாது. அதுதான் முழுமையான நிலை, அதுதான் பூரண நிலை, அதுதான் கம்ப்ளீட்டடான ஒரு ஸ்டேட். கான்சியஸ் ஸ்டேட்டுங்கிறது அதுதான் நல்லது.